ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராசரியோட அன்பாக்சிங் வீடியோ. அமேசானில் வாங்கின கிராசரியோட அன்பாக்சிங் வீடியோ. பெரிய பாக்ஸா? ஆமாம், எதில் இருக்குது எக்ஸ்ட்ரா டேப்பு. ஆமாம்மா. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அமேசானில் கிராசரிஸ் ஒரு சிலது வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது டெலிவரி வந்து கொடுத்துட்டாங்க. எப்போயுமே அமேசான் வந்து ஆன் டைம் டெலிவரி. கரெக்டாக நம்ம ஆர்டர் பண்ண அடுத்த 2வது நாளே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து டெலிவரி கொடுத்துருவாங்க. இது நம்ம வந்து ஃபஸ்ட்டே நம்ம ப்ரீபெய்ட் ஆர்டரும் போடலாம், நமக்கு டிஸ்கவுண்ட்ஸும் கிடைக்கிது. அப்படி இல்லைன்னா கேஷ் ஆன் டெலிவரியும் நம்ம கொடுக்கலாம். அமேசானை பொறுத்தவரையும் கேஷ் ஆன் டெலிவரின்றது காசு மட்டும் கொடுக்க தேவையில்லை, நீங்கள் யூபிஐ பேமெண்ட் கூட பண்ணலாம். ஈவன் அதில் ரூபே கிரெடிட் கார்டெல்லாம் கூட அக்செப்ட் பண்ணுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பே ஆன் டெலிவரியோ கேஷ் ஆன் டெலிவரியோ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அமேசானை பொறுத்தவரையும் நீங்கள் ப்ரீபெய்ட் ஆர்டர்ஸும் வாங்கலாம், நீங்கள் வீட்டுக்கு வந்து இறக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணிக்கலாம். அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே அமேசானில் இருக்குது. இப்போ இந்த பாக்ஸ் வந்திருக்குது இல்லையா, இதுக்குள்ளே நான் ஆர்டர் பண்ண பொருள் எல்லாமே இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிப்போம். நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் உடனே நம்ம சாப்பிட்ற மாதிரியான ஐட்டம் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது என்னென்ன வாங்கியிருக்கேன், எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கியிருக்கேன்னு பார்ப்போம். ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டு கம்பேர் பண்ணுறப்ப அமேசானில் பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை கம்மியாக இருந்தது. அந்த மாதிரி நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம வாங்குறப்ப நமக்கு எங்கே விலை கம்மியாக இருக்கோ அங்கே வாங்கிக்கிட்டால் நமக்கு அந்த ₹1 ₹2 வந்து குறையும். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் தாண்டி அமேசானுக்கு ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து கனமான அட்டைப்பெட்டியில் தான் போட்டு கொடுப்பாங்க. ஸோ இந்த அட்டைப்பெட்டியெல்லாம் கூட நம்ம வீட்டில் தேவையில்லாத பொருள் எல்லாம் கூட நம்ம ஆர்கனைஸ் பண்ணி நம்ம பரணை மேலே வச்சுக்கிறதுக்கெல்லாம் உதவும். ஸோ இதையுமே பார்த்தீங்கன்னா நம்ம கைலாங்கடையில் போடுறப்ப வெயிட் பிரகாரம் 1 கிலோ ₹10 எடுத்துப்பாங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு பெனிஃபிட் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு பாருங்கள். ரொம்ப வந்து உடஞ்சி போயிருந்தாலோ ஒரு மாதிரி இருந்தாலோ அப்போ வந்து நம்ம கைலாங்கடைக்கு வந்து போட்டுடலாம். என்னதான் இருந்தாலும் எத்தனை அட்டைப்பெட்டி நம்ம வீட்டில் வச்சுக்க முடியும். ஸோ அது வந்து கைலாங்கடைக்காரங்களுக்கு தான் எடைக்கு தான் போடணும். ஸோ அமேசானை பொறுத்தவரை இந்த மாதிரி பாக்ஸாக கொண்டு வந்து இறக்குவாங்க. அதுதான் அந்த ஸ்பெஷாலிட்டி. அந்த பாக்ஸை நம்ம தனியாக வாங்கினோன்னா எவ்வளோ காசு அதை சொல்ல வரேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த பிரிட்டானியா இந்த கேக் வந்து நல்லாயிருக்கும். டூட்டி ஃப்ரூட்டியெல்லாம் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக இதோட எம்ஆர்பி வந்து ₹30 நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதில் போட்டிருப்பாங்க பாருங்கள். ஆனால் இது எனக்கு கிடைச்ச ரேட்டு ₹20 தான். நான் இந்த மாதிரி நான் 2 வாங்கியிருக்கேன் இந்த வாட்டி. ஸோ பாருங்கள், அப்படியே ₹10 வந்து குறைஞ்சிருக்குது. ஸோ ஆனால் உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட்லாம் நல்லாவே இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நல்லா டிஸ்கவுண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் கூட இந்த ஐட்டம் ₹28 தான். ஆனால் இங்கே அமேசானில் ₹20 கிடச்சிது எனக்கு. அந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸு கொஞ்சம் கூடவும் குறையும். அது அந்த டேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க போல். ஸோ நான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2 வாங்கியிருக்கேன். ஸோ ₹40 தான் 2ம் சேர்த்து. நெக்ஸ்ட்டு இந்த குர்குரேயில் இந்த பஃப்கார்ன் வந்து எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். இது நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க, நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ₹10 பேக்கெட் ₹10 தான், எந்த டிஸ்கவுண்ட்டும் கிடையாது. நான் இதில் 4 வாங்கியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த டாப் ராமனில் இந்த மசாலா நூடுல்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 இருக்கும். நான் எப்போயுமே என்ன பண்ணுவேன்னா ஒரு 4 வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 வந்து நான் ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுடுவேன். ஸோ இந்த மாதிரி 2 டைம் வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம். ஸோ 2 வேளை வந்து சாப்பிட முடியும். ஓகேவா? இப்போ இதோட ரேட் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு எம்ஆர்பி வந்து விலை அதிகம்தான். ஸோ ₹110 என்னவோ. ஆனால் நமக்கு கிடச்சிருக்க காஸ்ட்டு ₹94 நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இது ஃப்ளிப்கார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்மி ரேட்டுக்கு கொடுப்பாங்க. எம்ஆர்பியை விட ஒரு ₹10 கம்மியாக தான் இருக்கும். இந்த வாட்டி அமேசான்லேயும் இது வந்து ₹94 கிடச்சிருக்கு. ஸோ எத்தனை பேருக்கு டாப் ராமன் நூடுல்ஸ் பிடிக்கும்னு சொல்லுங்கள். நிறைய பேர் இன்னும் கூட மேகி வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் எங்களுக்கு நாங்கள் ரொம்ப நாளாகவே டாப் ராமன் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து காய்கறிலாம் போட்டு சமைச்சு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். ஸோ இதோட எம்ஆர்பி 112 போட்டிருக்குதா, நமக்கு கிடைச்ச காஸ்ட்டு ₹94 தான்.
அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு க்ரீம் பிஸ்கெட்டு இதோட ரேட் வந்து 10 ரூபா போட்டிருக்காங்கல்ல, நான் 2 வாங்கியிருக்கேன் 9 ரூபா. ஸோ 2 18 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கும் இது கூட இந்த க்ரீம் பிஸ்கெட்டு. ஸோ 1 ரூபா கம்மி பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா அந்த எம்டிஆர் குலோப் ஜாமுன், நான் அன்றைக்கி கூட நான் செஞ்சு நான் வீடியோ போட்டிருந்தேன் பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் நான் வச்சு சாப்பிட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதோட ரேட்டு அரை கிலோ 171 ரூபா. இப்போ இதோட எம்ஆர்பி வந்து பாருங்கள் 220 ரூபா. பட் நமக்கு அவங்க கொடுக்குற ரேட்டு 171 ரூபா தான். நல்லாவே டிஸ்கவுண்ட் இருக்குது. அதனால் இது ஒன்று வாங்கி வைப்போம், என்னைக்காவது நமக்கு வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கணுன்னா சாப்பிட்டுக்கலாமேன்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் எம்டிஆர் குலோப் ஜாமுன். நான் அன்றைக்கி கூட நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் எப்பயும் வாங்குறது தான் இந்த 50-50 மஸ்கா சஸ்கா. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேக்கு நமக்கு 28 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. பட் எம்ஆர்பி 30 ரூபா. இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே அந்த 1 ரூபா 2 ரூபா மிச்சமாகுதா, நமக்கு சேவிங்ஸ் தானே அதெல்லாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த வேஃபர் பிஸ்கெட் வந்து இந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். நான் ஆல்ரெடி வாங்கியிருக்கேன், நான் எப்பயும் வாங்குறது தான். ஸோ இதோட எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபான்னு போட்டிருப்பாங்க. ஆனால் நமக்கு அவங்க கொடுக்கறது 25 ரூபா, பாதிக்கு பாதி ரேட்டுக்கு தருவாங்க. நல்லாயிருக்கும். உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 8 பீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீட்டிலலாம் சின்ன பசங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளும் 90s கிட்டு, இன்னும் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்காமல் இருக்கிறதுனால நமக்கு இதெல்லாம் பிடிக்குது. குழந்தைங்க வாங்கி சாப்பிட வேண்டியதெல்லாம் நான் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான் வித்தியாசம். நெக்ஸ்ட்டு முக்கியமாக ஆயில் ஐட்டம்ஸு, இந்த நெய் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லாவே டபுள் பேக்கேஜ் வந்து போட்டு அனுப்புவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நந்தினி கீ வந்து நான் வாங்கியிருக்கேன். நந்தினி கீ வந்து நல்லாயிருக்கும், பியூர் கீன்னு சொல்லி சுத்த பசு நெய் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் பேக் வாங்கியிருக்கேன். இதோட ரேட்டு 630 ரூபாய்க்கு கிடச்சிருக்கு. ஸோ இதோட ஒரிஜினல் ரேட்டும் அதை விட கூட தான் இருக்கும். ஸோ 630 ரூபாய்க்கு ஏதோ கொஞ்சம் டிஸ்கவுண்ட் போக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 1 லிட்டர் நெய் வாங்கி வச்சுக்கிட்டா ஒரு மாதமோ 2 மாதமோ வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு 2 மாதம் வரும். ஸோ இது எம்ஆர்பியும் 630 தான். ஆக்சுவலாக எம்ஆர்பியும் 630 தான், அவங்க நமக்கு கொடுக்கறதும் 630 தான். ஸோ அதில் எந்த டிஸ்கவுண்ட்டும் கிடையாது. இந்த நெய்யில் தான் டிஸ்கவுண்ட் போட்டிருப்பாங்க போல் நான் நம்பி வாங்கினேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட்லேயே தான் போட்டு அனுப்பியிருக்காங்க. ஒரு சில பொருளெல்லாம் இந்த மாதிரி டிஸ்கவுண்ட்டே இல்லாமல் அனுப்புகிறாங்க. இதில் தெரியுதான்னு தெரியல, 630 ரூபா தான் போட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு 1500 ரூபாய்க்கு பொருள் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த ஃப்ரூட்டி இந்த மேங்கோ ஜூஸ் கூட நான் போட்டு விட்டுருந்தேன். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ஜூஸ் ஐட்டம் பண்ணுறதுனால நல்லா வந்து பேக் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா பேக் பண்ணி நல்லா பாக்ஸில் வந்து லீக்கேஜ் ஆகாத அளவுக்கு நமக்கு போட்டு அனுப்புவாங்க. இப்போ இதுவுமே பார்த்திங்கன்னா நமக்கு 1.2 லிட்டரு 56 ரூபாய்க்கு கிடச்சிருக்கு. ஜஸ்ட்டு 56 தான். பட் இதோட எம்ஆர்பி விலை கூட தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மாம்ஸ் மேஜிக் பிஸ்கெட்டும் நான் வாங்கினேன். இதுவுமே டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். சன்ஃபீஸ்ட் மாம்ஸ் மேஜிக்கு ரொம்ப நாள் ஆகுது இது வாங்கி. ஆரம்பத்தில் இதெல்லாம் விலை கம்மியாக இருந்தது, இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா விலை கூட்டிட்டாங்க. ஸோ இதோட ரேட் எவ்வளோன்னு பார்ப்போம். இதோட ரேட் வந்து 36 ரூபா. ஸோ எம்ஆர்பி எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஸோ எம்ஆர்பி வந்து 50 ரூபா போட்டிருக்காங்க. நமக்கு 36 ரூபான்னா கிட்டத்தட்ட 14 ரூபா கம்மியாக இருக்குது. பரவாயில்ல, நல்லாயிருக்கு. ஸோ நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். குட் டே பிஸ்கெட் வாங்கி சாப்பிட்டவங்களுக்கெல்லாம் இப்போ சன்ஃபிஸ்ட் மாம்ஸ் மேஜிக் வந்ததுக்கப்புறம் இதுவுமே ஃபேவரட் ஆகிடுச்சு. ஸோ குட் டே பிஸ்கெட்டுக்கு ஈக்குவலாக இந்த மாம்ஸ் மேஜிக் பிஸ்கெட்டும் எனக்கு பிடிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன். இந்த 5 கிலோகிராம் பேக்கெட்டு. ஸோ இது வந்து ஃபார்ட்யூனில் இந்த மினி தர்பார் பாஸ்மதி ரைஸு இந்த பிராண்டு வாங்கியிருக்கேன். ஸோ இதோட எம்ஆர்பி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதோட எம்ஆர்பி வந்து 93 ரூபா ஒரு கிலோ வந்து விழுது. 465 ரூபா போட்டிருக்காங்க.
ஓகேவா? ஆனால் நமக்கு வந்து எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்ப்போம். நமக்கு கிடச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 361. ஸோ அந்த 460 சில்லற இருந்தது இல்லையா, அப்படி கிடையாது. நமக்கு டிஸ்கவுண்ட் போக ரூ. 361 கிடச்சிருக்கு. ஸோ அன்பாக்சிங் வந்து பண்ணியாச்சு. இந்த ஒரு சில பொருள் மட்டுமே நமக்கு கரெக்டாக ரூ. 1499 கிடச்சிது. ஸோ இது வந்து ஷிப் ஆன உடனே நமக்கு ஒரு ₹100 கேஷ்பேக்கும் போட்டுட்டாங்க. ஸோ அந்த கேஷ்பேக் வந்து அமேசான் பே அக்கௌண்ட்டில் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா லிட்ரலி இது ₹1399 வாங்கின மாதிரி தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 16 ஐட்டம்ஸு. ஸோ இன்றைக்கி இந்த அமேசான் ஃப்ரெஷ்ஷு, இந்த க்ராசரி, இந்த ஸ்நாக்ஸு, இந்த அன்பாக்சிங் வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய கொட்டாக் ரூபே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நான் ஆல்ரெடி ப்ரீபெய்ட் ஆர்டராக தான் நான் போட்டிருந்தேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்மெண்ட் வந்து ரெடி ஆனதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா நமக்கு டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடியே நமக்கு அந்த ₹100 கேஷ்பேக் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து கிடச்சிடுச்சு. அக்கௌண்ட்டுன்றது அமேசான் பே அக்கௌண்ட்டில் வந்து விழும். அது யூஸ் பண்ணி நம்ம அடுத்த தடவை எங்கேயாவது ரீசார்ஜ் பண்ணுறதோ எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அந்த ₹100 வந்து கழிச்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த சேனலில் வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் மறக்காமல் நம்மளோட வீடியோஸை பார்ப்பீங்க. ஸோ see you with another interesting video. Until then, have a great day. Bye bye.